ஏன் இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க? என்னன்னு தெரியலமா, காலையில இருந்தே ஒரு மாதிரி தலை சுத்திட்டு ஒரு மாதிரியாவே இருந்தது. ஏற்கனவே 2 தடவை வாந்தி எடுத்துட்டேன். நான் தான் உன்கிட்ட சொல்லல. இப்போ மறுபடியும் புரட்டிட்டு வருதுமா. புரட்டிக்கிட்டு வருது, தலை சுத்தி வாந்தி வருதா? உனக்கு நாள் எதுவும் தள்ளி போச்சா? ஆமாமா, எத்தனை நாள்? இன்னையோட 45 நாள் இருக்கும். 45 நாள் தள்ளி போயிருக்கா? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்ல மாட்டியா? அத்தை 45 நாள் தள்ளி போயிருக்கான். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு விவரமே இருக்க மாட்டேங்குது. ஏப்பா பரசா போய் பொண்ணாத்தாவ கூட்டு வா. ஏங்கா, ஒருவேளை காலையில சாப்பிட்டது ஒத்துக்காம போயிடுச்சா? ஏய், நீ பேசாம இரு. விவரம் கட்டத்தனமா ஏதாவது சொல்லிக்கிட்டு நீ வா, உள்ள வா. அமைச்சர் வீட்டுக்கு வாரிசு உண்டாயிருக்கு. பொண்ணாத்தா, நெசமாவா சொல்றீங்க? ஏண்டி, இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? வேணும்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் டெஸ்ட் எடுத்து பாத்துக்க. நான் சொன்னா சரியா தான் இருக்கும். ஆத்தா தமிழ், பாத்து கோளாரா இருந்துக்கோ. வேலை கீழ பாக்குறேன்னு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. இந்த மாதிரி நேரத்துல எம்புட்டு சூதானமா இருக்கணும்னு உனக்கு தெரியும்ல வசந்தி. நீ 2 புள்ள பெத்தவ. பாத்து உன் மகளுக்கு புத்திமதி சொல்லு. சரிங்க பொண்ணாத்தா. வசந்தே, நீ அம்பாச்சியா போற, நான் தாத்தா போறேன். அதுக்கப்புறம் நீ கொள்ளு பாட்டி தானா, நீ சித்தியா போற. ஏய், நான் கிழவன் ஆயிட்டேன், நான் தாத்தாவ போறேன், நான் கிழவன் ஆயிட்டேன். தமிழ், இத்தனை நாளா நீ வாயும் வயிறுமா இருக்கன்னு நாங்க போய் சொல்லிட்டு இருந்தது இன்னைக்கு நெசமா இருக்கு. ஆனா இந்த நேரத்துல உன் புருஷனும் உன் குடும்பமும் உன் கூட இல்லையே தமிழ். சந்தோஷமான விஷயத்த சொல்றப்ப அவங்க நம்ம கூட பகையால இருக்காங்க. யாத்தா, நல்ல விஷயத்த பேசிக்கிட்டு முடியாது ஞாபகப்படுத்தி இருக்க. தமிழ், ஆராத்தி தட்டை கரைச்சி எடுத்துருவாமா? ஆமா, இல்ல மாப்பிள, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ மாப்பிள. அலரு, நீ ஆராத்தி தட்டை எடுத்துட்டு வாமா. ஐயா, ரசங்கம் எப்படியா இருக்கு உடம்பு? மோகனா ஐயா, என்